மினுக்குது நினைவுகள் அழைக்குது மனதும் அடிக்குது அருவிகள் குளிக்குது இரவை சுகமாக்குதே இன்னும் கேட்குது இதயத்தில் கேட்குது தழுவி பார்த்தது தாழ்த்து கேட்குது உயிர்கள் உறவாடி பொழுது மலர்ந்தது பூவும் மலர்ந்தது பண்டுக்கு பேர் உள்ள பூவுண்டு இப்போது வா உண்ணவா ஆசை அழைத்ததடி என் அன்பே அமுதில் நனைத்ததடி உலகம் மறந்தது ஒரு யுகம் பிறந்தது பருவம் பறந்தது பகலது இறந்தது நெஞ்சில் தீ மூட்டவே மோகம் முதிர்ந்தது முழுவதும் கனிந்தது வீணை எதிர்ந்தது விரகமும் தனிந்தது ஒன்றில் ஒன்றாகியே விருந்து கொடுத்தது விரும்பி கொடுத்தது ஒன்றான பின்னாலே வார்த்தைகள் இங்கிது வா வா மெல்ல வா. ஆசை அழைத்ததென்ன என் அன்பே அமுதில் நனைத்ததென்ன என்ன பேப்பர்ல என்ன செய்தி? தாய் தன் குழந்தைகளுடன் தற்கொலை. குடும்பத்தின் வறுமை காரணமாக நேற்று இரவு தாய் தன் 2 குழந்தைகளுக்கும் விஷம் கொடுத்தாள். குழந்தைகள் இரண்டும் சிறிது நேரத்தில் துடிதுடித்து இறந்தன. பிறகு தாயும் விஷம் குடித்து இறந்தாள். அடடா, காப்பாத்திருக்கலாமனே. யாரு? எழுதுனவங்க தான். யோ, எழுதுனவன் எப்படியா காப்பாத்த முடியும்? பார்த்தா தானே எழுத முடியும். ஐயோ, உன்கிட்ட மனுஷன் பேசுவானாயா? எனக்கு டீயே வேணா, கேன்சல்யா. யோ, காசை கொடுத்துட்டு போயா. நான் குடிக்கலையா? நான் குடிக்கிறேன்ல. இந்தா குடி, வாங்கிட்டு தொலை. ச்சே, ஏவேட்டா மீடியமா ஒரு சாயா போடு. வாங்க ரசகுல்லா அண்ணா, உட்காருங்க. ஏய் அழகனந்தா, உனக்கும் உன் பேருக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் எவ்வளவு அழகா ஆசையா வாய் நிறைய அழகனன் தான் கூப்பிடுறேன். நீ என்ன ரசகுல்லான்னு கூப்பிடாதடா, ருசிகுல்லான்னு கூப்பிடுறா. ரசகுல்லான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ருசிகுல்லா? இப்ப கேட்டியே, இது நியாயமான கேள்வி. ஒரிசா மாநிலத்துல ஓடுற நதியோட பேர் தான் ருசிகுலா. என் அம்மாவும் அப்பாவும் அங்கதான் முதலா சந்திச்சாங்களாம். அங்கதான் நானும் பிறந்தனா. அந்த ஞாபகார்த்தமா எனக்கு ருசிகுலான்னு பேரை வச்சுட்டாங்க. ஓஹோ, அப்படி வடநாட்டுல பிறந்தா உனக்கு ஹிந்தி ஓ தெரியும். தெரியுமே. இப்ப பாடிக்கிட்டு இருக்கே ஹிந்தி பாட்டு, ஆமா. அதுக்கு அர்த்தம் என்ன? அது யோ, உன்னதாயா? இது ஹிந்திலேயே ஒரு வித்தியாசமான பாட்டு. ஏய், இந்த லொல்லுதான் வேணா, அர்த்தத்தை சொல்லு. அர்த்தமா? அது இவர் வடநாட்டுல பிறந்தாராம். பேருக்கு ஒரு விளக்கம் நிறுத்துறா வேணும். நிறுத்துறா. நீ தமிழன் தானே? ஆமா தமிழ்நாட்டுல தானே பிறந்து வளர்ந்த? ஆமா. இப்ப நான் பாடுற தமிழ் பாட்டுக்கு அர்த்தம் சொல்லு பாப்போம். தமிழை பத்தி என்கிட்ட சொல்றியா? என்கிட்ட சொல்றியா? ஏய் டென்ஷன் ஆகாதடா, நீ தானே ஆரம்பிச்ச. பாடுறேன் இரு. லாலாக்கு டோல் டப்பீமா, இதுக்கு அர்த்தம் சொல்லு பாப்போம். உனக்கும் தெரியலையா? சரி. அடக் படக் டிமி கடிக்கிற டோலு போயா டப்ஸா, இதுக்கு அர்த்தத்தை சொல்லு. அது வந்து அது ஏய் இருடா, சொல்லிட்டு போடா, இல்ல பெண்ட நிமிந்து போடுவா. அது இது எழுதுனவனுக்கு தெரியாது, பாடுனவனுக்கு தெரியாது. ஆளவடியா? ஏய் ஆசை வச்சேனே
ஆசை வச்சேன் ஆசை வச்சேன் ஆசை வச்சேனே நீ ஆளான நாள் முதல்ல ஆசை வச்சேனே ஆவணியில் தாவணிக்கு ஆசை வச்சேனே ஆவணியில் தாவணிக்கு ஆசை வச்சேனே ஆசை மச்சாவா மேல ஆசை வச்சேனே தேவதையேவா தேவதையேவா தேவி சொல்லும் செய்தியோடு தேவதையேவா பூவனமேதா பூவனமேதா முட்டி மல பார்க்காத பூவனமேதா காதலுக்கு ஏங்கி ஏங்கி நோட்டமிட்டேனே நீ நோட்டமிட்ட நேரத்துல ஆட்டமிட்டேனே ஆட்டமிட்ட குமரிக்கு நான் தூண்டிலிட்டேனே நீ தூண்டிலிட்ட வேகத்துல மாட்டிக்கிட்டேனே மாட்டிக்கிட்டாயே மாட்டிக்கிட்டாயே மாமனுக்கு செய்தி சொல்ல சிக்கிக்கிட்டாயே 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 சிக்கி முக்கி கல்ல போல கத்திக்கிட்டாயே வானவில்ல சேல கட்டி நிலவு வந்ததோ வைரம் பாஞ்ச தேக்கு உடல் உறவு தந்ததா வெக்கம் விட்டு பொண்ணு ஒண்ணு தொட்டு பேசுதே காதல் வந்தா காட்டு போகும் கவிதை பாடுமே ஒட்டிக்கலாமே ஒட்டிக்கலாமே உடம்புலதான் மச்சம் போல ஒட்டிக்கலாமே கட்டிக்கலாமே கட்டிக்கலாமே கால நேரம் பார்த்து தாலி கட்டிக்கலாமே ஆசை வச்சேன் ஆசை வச்சேன் ஆசை வச்சேனே நீ ஆளான நாள் முதல்ல ஆசை வச்சேனே ஆவணியில் தாவணிக்கு ஆசை வச்சேனே ஏன் ஆசை மச்சாவா மேல ஆசை வச்சேனே கங்காத்தா எப்ப மிலிட்டரியில இருந்து வருவாரோ எங்களுக்கு எப்ப இந்த மாதிரி நடக்குமோ என்னடி என்ன யோசனையில நிக்கிற இல்லக்கா புரியுது புரியுது உனக்கும் நேரம் வரணும்ல வரும்போது அதே மாதிரி நடக்கும் என்ன சரி பா சாப்பிடலாம் தம்பி இப்பதான் வரீங்களா? ஆமாங்க இப்பதான் வரேன். நம்ம ஊருக்கு பஸ் விட்டுருக்காங்கல்ல, அதுல வரலாம்ல? இன்னும் 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. அங்க காத்துட்டு நேரத்துக்கு நடந்தே வந்துடலாம்ல. அம்மா நீங்க மூச்சு வாங்க ஓடி வரீங்க. காலையில ஓடினா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க, அதான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஓடி வரத பார்த்தா ஜாகிங் வர மாதிரி தெரியல, யாரோ துரத்தி ஓடி வர மாதிரி இருக்கு. துரத்தியா? என்னையா? அப்படியே துரத்திட்டு வந்தாலும் பின்னாடி ஆள் வரணும்ல? என்னங்க இப்பதான் வரியா? ஆமா. யோ, இவர் நேத்து ஊர்ல பாத்தியா? இல்ல. போன வாரம்? இல்ல. முந்தா நாள்? இல்லவே இல்ல. அப்புறம் என்ன இப்பதான் வந்தியா? நல்லா இருக்கியான்னு கேளியா? நான் நீ இருக்க நேரத்துல வந்து பேசுன பார், எல்லாம் என் தலையெழுத்து. நீங்க வாங்க தம்பி. தம்பி,
நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு நான் தான் அட்வர்டைஸ் பண்றேன். என்ன பண்றீங்க? அட்வர்டைஸ். சரி சரி. அடுத்த ஆள் வந்துட்டான். தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்ல. நீ என்ன கொடுக்க போற? இவன் கிடக்குறான் தம்பி மடப்பையன். தம்பி மிலிட்டரி சரக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? மிலிட்டரி ஜட்டிக்கு வாங்கிக்கிறியா? இவன் எப்பவுமே எடக்கு மடக்கா தான் பேசிட்டு இருப்பான். தம்பி நான் அப்புறமா வீட்டுக்கு வரேன். அழகுனந்தா சும்மா இருக்க மாட்டீங்களா? பின்ன என்ன தம்பி, நீங்களே எவ்வளவு துக்கத்துல வரீங்க, அத பத்தி எவனாவது கேக்குறானா? நீங்க வாங்க தம்பி. ஏய் காவேரி, அங்க பாரு, நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போலீஸ்காரன் பொண்டாட்டி வரா. வரட்டும், அதுக்கு என்ன இப்போ? வந்தா அவ கியூல நிக்க மாட்டா. வந்த உடனே தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு இருப்பா. அப்படி உடலன்னு வச்சுக்கே நம்மகிட்ட சண்டை போடுவா. சண்டை போடுவாளா? இன்னைக்கு 2ல 1 பாத்துடுறேன். ஏமா, நாங்கெல்லாம் நிக்கிறது உனக்கு தெரியல? என்ன லுக்குடுற? ஒழுங்கா போய் கியூல நில்லு. என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. நாங்கெல்லாம் நிக்கிறது தெரியல? கியூல நில்லு. என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. உனக்கு என்ன காது மந்தமா? முதல்ல மிஷினை மாட்டு. யார பார்த்து கியூல நிக்க சொல்ற? நான் யார் தெரியுமா? போலீஸ்காரன் பொண்டாட்டி. என்னடி சீன் போடுறியா? நீயும் பொம்பளை, நானும் பொம்பளை. ஓவரா ஆடுற. அங்க தம்பி, அங்க வரது யாருன்னு பாருங்க. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நீங்களே பாருங்க எப்படி இருக்கேன்னு. கொஞ்சம் உப்பி இருக்கு. சி, சுமாரு. அக்காவும் மாமா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நான் போய் முதல்ல வீட்ல சொல்லிட்டு வரேன். அம்மா வீட்ல தான் இருக்காரா? ஆமா. நானே வரேன், சொல்லிட்டு காவேரி. சரி சரி. பாத்து தம்பி. கங்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காவிரி சொன்னா நீங்க வந்திருக்கீங்கன்னு. அவ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். உங்க சூழ்நிலை வேற யாருக்கும் வரக்கூடாது. எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இந்தாப்பா, இதை குடிச்சிட்டு அப்புறமா உன் வேலையை பாரு. அம்மா, ம், நான் உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க போறேன். என்னது பிரசன்டேஷனா? எனக்கா? என்னடா அது? கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா காட்டுறேன். அதானே வேணாங்கிற. என்னன்னு சொல்லுடா. நான் தான் வேலையா இருக்கேன், அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னேன்லம்மா. சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க. சொல்லிட்டு அதை கொடுக்காம இருந்தா எப்படி? இந்தம்மா. இன்னைக்கு நான் ஆசைப்பட்டு சொன்னத மனசுல வச்சுக்கிட்டு நீ நிறைவேற்றிட்டியப்பா. என்னம்மா இது? நீ நல்லா இருப்ப. நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல கம்பெனில நிச்சயமா உனக்கு வேலை கிடைக்கும். வெற்றி உனக்குதான். நீ எந்த வேலைக்கு போனாலும் ஜெயிச்சிடுவ. கண்டிப்பா இந்த வேலை உனக்கு கிடைச்சிருப்பா. ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணா. உங்ககிட்ட வேண்டிக்கிட்டதுக்கு நம்ம பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. இனிமே நீங்க தான் இல்ல. அம்மா, இன்னொரு சந்தோஷமான விஷயம். வேலையோட அவங்க தங்கறதுக்கு வீடும் கொடுத்தாங்க. வாங்கம்மா, நாம அங்கேயே போயிடலாம். இல்லப்பா, அந்த வெயில் எல்லாம் என்னால வந்து இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம தோட்டம் துறவெல்லாம் யாரு பாத்துக்குவா? வேணும்னா மாசம் ஒரு தடவை நீ வந்து பாத்துட்டு போ. என்னம்மா இப்படி பேசுறீங்க? நீங்க இல்லாம நான் எப்படிமா அங்க? உங்க அப்பாவோட கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் இந்த வீட்லயே வாழ்ந்துட்டேனா கொஞ்ச காலமும் அந்த நினைப்போடவே இந்த வீட்லயே வாழ்ந்து முடிச்சிடண்டா. சரி, நீங்க உங்க இஷ்டத்துக்கு இங்கே இருந்திருக்க. அங்க போய் சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்க. எது கஷ்டப்படணும்? உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா சொல்லு. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். என்னப்பா பேசாம இருக்க? இல்ல நீ ஏதாவது பொண்ணை பார்த்து வச்சிருந்தா சொல்லு, அவளையே கட்டி வச்சிடறேன்.
அது கிருஷ்ணா, என்னப்பா? ஒண்ணும் இல்லம்மா. இல்ல, நீ ஏதோ சொல்ல வந்த. இப்ப எதுக்கு கல்யாணம் சொல்ல வந்தேன். எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. நேத்துப்பா எவ்வளவு ஆச்சுப்பா? பார்த்து கொடுங்க சார். இந்த வச்சுக்க. சார் அப்படி பாக்குறீங்க, உள்ள வந்து பாருங்க, அசந்துருவீங்க. வாங்க சார் வாங்க. வெளியில சார் சின்ன பிளாட், உள்ள வந்து பாருங்க. இன்டீரியர் டெக்கரேஷன்ல நம்ம எம்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான. ஸ்டாப். என்னால உங்க உயரத்துக்கு வர முடியாது. நீங்க உயரத்துக்கு வாங்க. நீங்க தான் ஃபிளாட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்க அங்கிளா? ஆமா. உங்க பேர் என்ன? கிருஷ்ணா. நல்ல பேர் தான். ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஆமா, எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இந்த ஃபிளாட்டுக்கு யார் புதுசா வந்தாலும் எனக்கு சாக்லேட் தருவாங்க. நீங்களே இதே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே? மாமா நீங்க மாமா. தோ வரமா. இந்த விஷயம் எங்க அம்மாக்கு தெரியக்கூடாது. ஓகே? பாத்து சார், நீங்க வாங்குற சம்பளத்துல பாதி இதுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கறதுக்கே செலவாக போகுது. வாங்க சார். வாங்க சார். என்ன சார் வீட்டு அப்படியே என்னையா ஒரு ஆள் தங்கறதுக்கு இவ்வளவு பெரிய வீடா? இந்த ஏற்பாடெல்லாம் உங்களுக்காக தான் சார். புடிங்க சாவிய. பெட்டியை உள்ள வை. ஓகே சார். சார் இவங்க உங்க அம்மா தானே சார்? ஆமா. இவங்க அப்ப இவங்க யார் சார்? என்னுடைய வருங்கால மனைவி. இவங்க உங்களுக்கு மனைவினா அப்ப நீன்னு சொல்லுங்க. ஆமா. சரி சார், நான் ஆபீஸ் பரப்புறேன். நீங்க குளிச்சிட்டு இல்ல நீ முன்னாடி போ, நான் குளிச்சிட்டு உடனே வந்துடுறேன். ஓகே சார். போதும், போய் முதல்ல லெட்டர் எழுது. விழித்திருக்கும் நேரமெல்லாம் உன் நினைவோடும் உறங்கும் பொழுதெல்லாம் உன் உருவம் நிறைந்த கனவோடும் தான் என் காலங்கள் செல்கின்றன. ஊரறி உன்னை என்னவளாக்கி சென்னைக்கு அழைத்து வந்து விடுவேன்.
அன்று உன் கனவுகள் மெய்யாகும். ஹலோ பேச்சுலர், உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? என்ன அப்படி பாக்குறீங்க? தமிழ் தெரியாதா? யூ நோ இங்கிலீஷ்? तेलुगु తెలుసా? हिंदी मालूम है? मलयालम मरियो? कन्नड़ ಗೊತ್ತಾ? என்ன பேச்சுலர், 2-3 நாள் ஆளை பார்க்க முடியல. எப்ப வரீங்க எப்ப போறீங்கன்னு தெரியவே இல்ல. என்ன முகமெல்லாம் டல்லா இருக்கு? ராத்திரி பகல்னு வேலை பார்த்தீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகுது? ஆமா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? இன்னும் சொல்லவே இல்லல்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு பேச வராதா? ஐயோ பாவம், இவ்ளோ அழகா உங்களை படிச்ச ஆண்டவன் புரிய வச்சுட்டானே. பொம்பளை இல்லாத வீடு எப்படி இருக்கு பாருங்க. ஓ, உங்க பேர் கிருஷ்ணாவா? அழகான பேர். என் பேர் நர்மதா. ஹலோ ஹலோ, எதுவுமே பேசாம கட் பண்ணிட்டாங்க. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். உங்களுக்கு தான் பேச்சு வராதே, எப்படி போன் அட்டெண்ட் பண்ணுவீங்க? போன் எடுத்து பெப பெபன்னு சொல்வீங்களா? கோவம் வருதா? வருது இல்ல, அப்புறம் என்ன, ஒரு வார்த்தை பேச வேண்டியது தானே. பேச மாட்டீங்களா? பரவாயில்ல, உங்க லிப்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. இது உங்க அம்மா, பார்த்தாலே தெரியுது. இவங்க ஓகே ஓகே, டயர்டா இருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்க. ஓகே பை. கிருஷ்ணா தம்பி, நான் தான் போஸ்ட்மேன் ருசிகுலா எழுதுறேன். உங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. உங்களுக்கு தெரியப்படுத்தலாமான்னு கேட்டா வேண்டான்னு சொல்றாங்க. அதான் அவங்களுக்கு தெரியாமையே இந்த லெட்டரை நான் எழுதுறேன்.
ஹலோ கிருஷ்ணா தம்பி, உங்க அம்மா இறந்துட்டாங்கப்பா. அம்மா அம்மா இறந்துட்டாங்களா? கிருஷ்ணா, எதுக்கு இப்படி இடிஞ்சு போய் உக்காந்துருக்க? உங்க அப்பா ஆசைப்படி உன் தம்பி மிலிட்டரியில சேர்ந்துட்டா. உனக்கும் நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அந்த வேலையில சாதிச்சு நீ பெரிய ஆளா வரணும். அதுதான் எங்க 2 பேரோட ஆசை. கிருஷ்ணா, மனசு தேத்திக்கோங்க கிருஷ்ணா. இப்போ இது நடந்திருக்க கூடாதுதான், ஆனா நடந்துருச்சு. இதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இன் ஃபியூச்சர் என்ன பண்ண போறீங்கன்னு முடிவெடுங்க. நானும் அதான் டாக்டர் யோசிச்சுட்டு இருக்கேன். எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நான் இந்த தொழில பெரிய சாதனை பண்ணணும். சாதனை பண்ணணுமா? அப்பதான் எங்க அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையும். நான் உடனே மெட்ராஸுக்கு கிளம்பி ஆகணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா ஆமா, போனது ஒரு வேலைக்கு இப்ப 2-3 வேலை வந்துருச்சு. வீட்ல ஒண்ணு, ஆபீஸ்ல ஒண்ணு. எந்த வேலையை தான் பாப்பீங்க? பாவம், ரொம்ப பிஸி நீங்க. சரஸ்வதி. என்ன சரஸ்வதி? என்ன சரஸ்வதி? பரவாயில்லையே, என் பேரை கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க. சென்னைக்கு போய் விதவிதமா பொண்ணுங்களை பார்த்தது புத்தி மாறிடுச்சு. இங்க நான் ஒருத்தர் இருக்கிறதையே மறந்து போச்சு. சரஸ்வதி, புரியாம பேசாத. என்ன புரியாம பேசுற? என்ன புரியாம பேசுற? வீட்டுக்கு போன் பண்ணா அங்க எவ்வளவு ஒருத்தர் போன் எடுத்து பேசுறா. ஆபீஸ்க்கு போன் பண்ணா அங்க எவ்வளவு ஒருத்தர் பேசுறா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? சரஸ்வதி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி பெரிய சாதனை பண்ணணும், அது மட்டும் தான் உங்க எண்ணமே. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துச்சா? வரல வரல வரல. எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம். எங்க அம்மாவுடைய ஆசை தான் முக்கியம். அவங்க ஆசையை நிறைவேற்றதான் முக்கியம். அது தவிர எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல. வாடி. வீட்ல ஒண்ணு, ஆபீஸ்ல ஒண்ணு. இங்க நான் ஒருத்தர் இருக்கிறதே மறந்து போச்சு. ஹலோ, நான் ஆபீஸ்ல இருந்து நைல் பேசுறேன். உங்க வருத்தத்தை உங்க காதலி மட்டும் தான் போக்க முடியுமா? will you stop this nonsense? ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களே. ஏன் இப்படி கோச்சிக்கிறீங்க? ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. என்ன தேடிட்டு 4 பேர் வராங்க. கேட்டா இல்லன்னு சொல்லிடுங்க. ஏய் ஏய், யார் நீங்க? என்ன வேணும்? இந்த வீட்ல இருக்கிற குட்டி எங்க போயிருக்கா தெரியுமா உனக்கு? தெரியாதுங்க. தெரியாதா? எய்த்த வீட்டுல இருந்துகிட்டு ஏன் தெரியாதுன்னு போய் சொல்ற? இத பாருங்க, நான் காலையில வேலைக்கு போறேன், ராத்திரி தான் திரும்பி வரேன். இங்க யார் இருக்காங்களா எனக்கு தெரியாதுங்க. என்ன வேலை பாக்குற? நான் ஆர்டிஸ்டா இருக்கேன். டேய், வந்த வேலையை விட்டு குசலம் விசாரிக்கிறா. இங்க பாருப்பா, அவ எங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு போயிட்டா. யோ, இங்க பாரு, நேத்தே வர்றேன்னு சொல்லி எங்க பாஸ் கிட்ட பணம் வாங்கினா. சொன்னபடி வரணும்ல, எங்களுக்கே டிமிக்கி கொடுத்துட்டா. நாங்க சும்மா விட்டுருவோமா? இதோ பாருப்பா, இதெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்கண்டான்னு சொல்லி வையே, தூக்கிட்டு போயிடுவான். அப்புறம் அவ்வளவுதான் கண்டம். புரிஞ்சுதா? பாத்துப்பா, உன்னையும் கவுத்துற போறா. உஷாரா இரு. டேய், வாங்கடா போலாம்.
ஓங்கின கைய நிறுத்தக்கூடாது, அடிங்க. அப்படியாவது என்ன தொட மாட்டீங்களா? உங்க விக்கல நிறுத்தத்தான் இப்படி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். இப்ப நான் யாரு, அந்த ஆளுங்க எதுக்கு என்ன தேடி வந்தாங்க, இதுக்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்குமே. நேத்து வரேன்னு சொல்லி தான் பணம் வாங்கினேன். ரொம்ப டயர்டா இருந்தது, அதான் போல. இன்னைக்கு போய் அவரை கூல் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம், காசு வாங்காம ஆடைய விளக்குனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு தேவை பணம் மட்டும்தான். மண்ணுக்கு போற உடம்பு சில மனுஷங்களை சந்தோஷப்படுத்திட்டு போட்டுமே. ஹலோ, யாரு? முதல்ல நீ யாருன்னு சொல்லுடி. போன் பண்றது நீ, என்ன யாருன்னு கேக்குறியா? நீ யாருடி? போன் பண்ணது அவ, என்ன வாடி போடின்னு பேசுறா? நைல் தான் பேசிருக்கணும். ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்னு கேட்க தோணுமே. தோணும். நான் பொய் சொல்ல விரும்பல, எனக்கு வாழ வேற வழி தெரியல. இன்னைக்கு ஊர்ல இருக்கிற எங்க அம்மா, எங்க அப்பா, 3 தங்கச்சிங்க வாழ்றதே இந்த வருமானத்துல தான். என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் இங்க கௌரவமா சம்பாதிச்சு பணம் அனுப்புறேன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி எப்படியோ வாழணும்னு நினைச்சிட்டு வந்தேன், இங்க எப்படி எப்படியோ ஆயிடுச்சு. சரி, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நான் ஒரு பாசை பார்த்தாலே என்கிட்ட விழாத ஆம்பளைங்க இல்ல. நானே வழியே வந்து பேசியும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றீங்க. இனிமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பட் நீங்களா ஆசைப்பட்டா ஆப்போசிட்ல தான் என் வீடு, எப்ப வேணா கதவு தட்டலாம். இந்த ரவுடிங்க மூலியமா இந்த பிளாட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிடும்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். டேய், எனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. என்ன விட சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது எம்டி என்ன எப்படி லண்டனுக்கு அனுப்ப செலக்ட் பண்ணாரு? அதான் சார் லக்கு. டேய், உங்க அண்ணி நேத்து ஃபோன் பண்ணும்போது நர்மதா வீட்ல இருந்திருக்கா. ஏதோ பேசிட்டா போல இருக்கு. அந்த பொண்ணு கொஞ்சம் குடைச்சல் பிடிச்ச பொண்ணு சார். நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கங்க. நான் சொல்றத சொல்லிவிட்டேன். உங்க அண்ணியும் பதிலுக்கு ஏதோ கோவத்துல பேசிருக்கா. நான் லண்டனுக்கு போய் அவளை சமாளிச்சிடுறேன். சார், ஒரு விஷயம், வரும்போது லண்டன் ஜெட்டி ஒரு டஜன் வாங்கிட்டு வாங்க சார். லண்டன் ஜெட்டியா? எதுக்குடா? ஆமா சார், லோக்கல் ஜெட்டி எல்லாம் ஒத்து வர மாட்டேங்குது சார், அதனாலதான். சார், ஒரு விஷயம், வாங்கும்போது காஸ்ட்லியா பெரிய கடையில வாங்கிடாதீங்க சார். அங்க எங்க ரோட்டோரமா பிளாட்ஃபார்ம்ல போட்டிருப்பான், சீப்பா பார்த்து வாங்கிட்டு வந்துருங்க சார். என்ன சார்? சொல்லுங்க சார். டேய், அவளுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தேன், ஆனா போஸ்ட் பண்ணாம மறந்து வீட்லயே வச்சிட்டேன். இப்ப அந்த லெட்டர் வீட்ல எங்க சார் இருக்கு? டிவி மேல. எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா? அதை நீ இப்ப போஸ்ட் பண்ணிடுறியா? என்ன சார், இதை நான் செய்ய மாட்டேனா? நான் போஸ்ட் பண்ணிடுறேன் சார். நீங்க கவலைப்படாம தைரியமா தெம்பா போயிட்டு வாங்க சார். டேய், விளையாட்டு தரமா விட்டுறாத, கண்டிப்பா அதை மறக்காம போஸ்ட் பண்ணிடு. அண்ணி லெட்டராச்சே, எப்படி சார் மறப்பேன்? நான் ட்ரைனிங்காக கொஞ்ச நாள் கோயம்புத்தூர் போயிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்படி போகுத விஷயம். அவனை மாட்டினடி பட்டணத்துலதான் ராத்திரியில ரோட்டோரத்துல இப்படி நடக்குது கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப பகல்ல நம்ம ஊர்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? இத வரேன். ஒண்ணும் தெரியலையே. என்ன பண்றாருங்க? கூலிங் கிளாஸ் போட்டா என்னால பார்க்க முடியாதா? இரு, உடைச்சிடுறேன். இருடி வரேன். கண்ணாடியை திறக்க மாட்டீங்களா சார்? என்னடா, நீங்க போலீஸ்ல எத்தனை வருஷமா வேலை பார்க்கறீங்க? எது கேக்குற? உங்க நன்மைக்காக தான் கேக்குறேன். 10 வருஷமா பாக்குறேன். பதவி உயர்வு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? எங்கேயே கொடுக்குறானுங்க, அதுக்கு தான் முயற்சி பண்றேன். தர மாட்டேங்கிறானுங்களே. கவலையப்படாதீங்க, நான் வாங்கி தரேன். ஆமா, ஒரு பெரிய கலெக்டர் பதவி உயர்வு வாங்கி கொடுத்துருவாரு. பேசாம போயிரு, அசிங்கமா திட்டி போடுவேன். அது இல்ல சார், கொஞ்சம் காதை கொடுங்க.
நீங்க போலீஸ் சார். வாங்க வாங்க சார், எப்படி ஆடுது பாருங்க. பாருங்க, காருக்குள்ள கசமசா நடக்குது. இவங்களை பிடிச்சி ஸ்டேஷன்ல விட்டீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அப்புறம் என்ன மறந்துடாதீங்க சார். மறக்கவே மாட்டேன். யார் அது உள்ள? வெளியே வாங்க. என்ன பண்றீங்க? காருக்குள்ள உட்கார்ந்தீங்க. என்ன வேணும்? பார்த்தா தெரியல. பல்ல தட்டிட்டு இருக்கானே. பல்லாடி வளர்க்குறீங்க, உள்ள கசமசா பண்ணிட்டு. சார், இதுக்குள்ள ஆம்பளை இருக்கா சார்? நான் கண்டுபிடிக்கிறேன். தள்ளு. தள்ளு. சார், யாரையும் காணோம் சார். அப்புறம் எப்படி சார் ஆடுச்சு? ஏயா, நாங்க குளிருக்கு பயந்துகிட்டு உள்ள உட்கார்ந்து பல்லு விளக்கிட்டு இருக்கோம். அது உனக்கு கசமுசாவா தெரியுதா? உடு 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 உடு. அவனை நான் பாத்துக்கிறேன். இங்க வா. ராத்திரி ஃபுல்லா நைட் டியூட்டி பார்த்துட்டு தூங்காம வீட்டுல போய் படுத்து தூங்கலான்னு பார்த்தா எனக்கு பதவி உயர்வு வாங்கி தரேன்னு சொல்லி இன்னைக்கு ஏமாத்திரியா நீ? உன்னை ஏய், ஓடிட்டியா? ஓடு. எப்ப இருந்தாலும் எந்த நீ மாட்டுவ நீ. அப்ப நான் உன்னை வச்சுக்கிறேன். நல்லா விளக்குங்க. இன்னும் போலே அவளுங்க. ஏ சின்ன பீப்பா, பெரிய பீப்பா, காட்டுக்குள்ள தெரிய வேண்டிய யானைகளா? முடிஞ்சா புடிச்சு பாருங்கடி. யானை துரத்துது. ஐயோ, தாடி குத்துது. ஐயோ கவரி, பாத்து. பிரேக் புடி. ஏய், அம்மா. கங்கா, கவரி, பாத்து. கை கொடு. பாத்து. என்னாச்சு கங்கா? நடக்க முடியல காவேரி. கால் எலும்பு ஃபிராக்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? நீங்க எங்க இருங்க, இது வந்துடுறேன். ஐயோ கடவுளே, டாக்டர் இருக்காங்களோ இல்லையோ? சீக்கிரம் வாங்க டாக்டர். ஏய் காவேரி, என்னாச்சு? நீங்க வாங்க சொல்றேன். பாத்து, என்னாச்சு உனக்கு? ஓ, சீக்கிரம் வாங்க. எங்க கூட்டி போறீங்க? என்ன காவேரி, எதை கனகரம் கண்டியா? இங்க யாரையுமே காணோம். ஐயோ டாக்டர், நான் உண்மையதான் சொல்றேன். இங்கதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. இங்கதான் அவர் விழுந்தாரு. ஐயோ, அவர் எழுந்து போயிருப்பாரு. வா போலாம். எப்படி டாக்டர் போயிருக்க முடியும்? அவர் தான் கால்ல பிராக்சர் ஆயிருக்குன்னு சொன்னாரே. சரிப்பா, அப்ப அவர் எங்க போனாரு? என்ன பயந்துட்டியா? உன்னை ஏமாத்தலாம்னு பார்த்தேன். ஏமாத்துறதுக்கும் ஒரு அளவு இல்லையா? சும்மா விளையாட்டுக்கு தான். போடா. சாரி டாக்டர். இட்ஸ் ஓகே, பரவாயில்லை. இது வந்துடுறேன். காவேரி, காவேரி. நீலவான குயிலே, நீ பறந்து செல்லலாமா? என் உயிரை தாங்கும் அன்பே, நீ நெருப்பை வீசலாமா? நீ வாடும் போது நான் துடித்து போவதை மறந்து போகலாமா? காவேரி நதியே நீ, காவேரி உயிரே நீ. அந்த வெண்ணிலவ நெஞ்சில் வச்சு பத்திரமா பொத்தி வச்சு நினைவில் வாடுறேன். அடி நீலவான குயிலே, நீ பறந்து செல்லலாமா? என் உயிரை தாங்கும் அன்பே, நீ நெருப்பை வீசலாமா? நீ வாடும் போது நான் துடித்து போவதை மறந்து போகலாமா?
வாசம் நீ தர வேண்டும் மோட்சம் நதிக்கும் எடுக்குது தாகம் நீதானே மழை மேகம் அடி தினமும் உன்னையே தேடும் நெஞ்சமே அருகில் வருவாயா காவேரி நதியே நீ காவேரி உயிரே நீ நான் நீலவான குயிலே ஆஹா நீந்தி செல்லலாமா தினம் காதல் என்னும் வானில் நாம் பறந்து செல்லலாமா ஆ, அதிசய காதல் அடிக்கடி ஊடல் வருவது சரிதானா உனக்கென்று நானே பிறந்தவள் தானே உரிமை இதுதானே பொங்குது பொங்குது ஆசை வாட்டுது வாட்டுது மனசை உறவில் பிறந்தது நேசம் உயிரில் பூத்தது வாசம் நீ சிரிக்கும் போது நான் ரசிக்கும் பார்வையில் உலகம் மறந்ததேனும் காவேரி நதியே நீ காவேரி உயிரே நீ அடி நீலவான குயிலே நீ பறந்து செல்லலாமா என் உயிரை தாங்கும் அன்பே நீ நெருப்பை வீசலாமா இந்த நாயம் முழுவதும் உந்தன் கையிலே சேர்ந்து வாழுவேனே கங்காதே கங்காதே என்னடா வெளியே கிளம்பிட்டியா? ஆமா அங்கிள். ஒரு நிமிஷம் இப்படி வா. ட்ரெஸ் நல்லா இருக்கே. சும்மா கிளம்பிட்ட? ரெகுலரா மீட் பண்ற ஸ்பாட்க்கா? வரமாட்டா. என்ன அப்படி பாக்குற? காவேரி வரமாட்டா. ரெண்டு பேரும் லவ் பண்றீங்கல்ல? உங்க மேல தப்பு இல்ல. உங்க வயசு அப்படி. ஆனா எங்க மேல தப்பு வந்துடக்கூடாது பாரு. காவேரியை மறந்துரு. ஓகே? இந்த பொண்ணையாவது கரெக்ட் பண்ணுவோம். அக்கா அக்கா என்னக்கா இவ்வளவு பாரத்தை நீங்களே சுமக்கறீங்க? ஒரு பைய கொடுங்க. இல்லப்பா ஒரு பாரம் இல்ல நானே வச்சுக்கிறேன். அட கொடுங்கக்கா. இல்லப்பா நானே வச்சுக்கிறேன். இருக்கட்டுப்பா விடு. வாங்கண்ணே. அக்கா உங்க பொண்ணுக்கு காலகாலத்துல ஒரு மாப்பிள்ளை பார்க்க கூடாது? மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு தான்ப்பா இருக்கோம். நல்ல வரம் வந்து அமையணும்ல. ஏன் பொண்ணு ஜாதகம் சரியில்லையா? பொண்ணு ஜாதகம் சரியாதான் இருக்கு, மாப்பிள்ளை தான் அமையல. மாப்பிள்ளை அமையல சரி. சரிக்கா என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? உன்னை பத்தி என்ன நினைக்கிறது? நீ தான் ரொம்ப வருஷமா பழக்கமாச்சே, என்ன நினைக்கிறது? நீங்க நினைக்க மாட்டீங்க தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னா உங்க பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னது வாழ்க்கை கொடுக்க போறியா? இதுக்குதான் ஓடி அந்த பையன் வாங்கினியா? குடுறா பையன். வந்துட்டான் பொண்ணு கேட்கறதுக்கு. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாம கிணத்துல தரலாம் தள்ளுவேன் தவிர உனக்கு பொண்ணு தர மாட்டேன். தோடப்பா காட்ட பொண்ணு கேட்க வந்துட்டான். ஏய் வாடி போலாம். மூஞ்ச பாரு அவனுக்கு. உங்க அம்மா போயிட்டு போற, நீ என்ன நினைக்கிற? மூஞ்சி முகரையும் பாரு. முதலுக்கு பின்னதான் காதல். அண்ணா இங்க வாங்க. என்ன தம்பி? அந்த அம்மாவோட என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல தம்பி, அந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்காக உங்க அம்மா சண்டை போட்டு போகுது. அது இருக்கட்டும், நீங்க என்ன இங்க தனியா உட்காந்துருக்கீங்க? ஒரு சின்ன விஷயம். சின்ன விஷயமா? காவேரி மாமா ரொம்ப கோவமா இருக்காரு, நீங்க தான் ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க தம்பி. இவ்வளவுதானா? கொடுங்க. ஓகே. என்ன காவேரி என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, புல்லு புடுங்கிட்டு இருக்கேன். ஓ இப்ப இது புல்லுன்னு மாத்திட்டாங்களா? எங்க ஊர்ல மாடுதான் திங்கும், இப்ப நீங்க திங்கிறீங்களா? ஆமா வீட்ல யாரும் இல்லையா? உனக்கு யார் வேணும்? நீ தான் வேணும். என்ன? இரு இரு கங்கா தம்பி இந்த லெட்டரை கொடுக்க சொல்லுச்சு. யாராவது பார்த்தா நம்மள மாமான்னு சொல்லிடுவானுங்க.
காவேரி ஏய், ஏன் காவேரி ஏன் அழற என்னாச்சு மிலிட்டரியில இருந்தப்பதான் உங்களை நான் பார்க்க முடியல. இப்ப நீங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமும் மாமா உங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாரு. ஏய், அதான் இப்ப பாத்துட்டோம்ல. என் மாமா ரொம்ப நல்லவரு. திடீர்னு ஏன் வில்லனா மாறினாருன்னு தெரியல. நானும் அதான் யோசிக்கிறேன். நான் என்ன பண்ணேன்? என்னையே அவருக்கு பிடிக்காம போச்சு. உங்க அண்ணன் பண்ண காரியத்தினாலதான் நமக்கு பிரச்சனை. ஹலோ, யாரு ஆடி விட்டுட்டு மடோனாவா? எது மாப்பிளையா? ஐ எம் சாரி, என்னால இங்கேயே சமாளிக்க முடியல. என்ன புரோக்கரே? இனிமே நீ புரோக்கர்னு கூப்பிடாத. இத பத்தியா நோக்கியோ, இத பத்தியா ரிலையன்ஸ், இத பத்தியா கல்யாணத்துக்கு வேண்டிய பொண்ணு மாப்பிள்ளை டீடைல்ஸ் கூட அதுக்குள்ளதான் இருக்குது. இனிமே நீ புரோக்கர்னு கூப்பிட்டு நடக்கிறதே வேற. வேற எப்படி கூப்பிடுறது? மேரேஜ் கோஆர்டினேட்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல கூப்பிடு. ஏதோ ஒரு டர். சரி, ஒரு பொண்ணு பார்க்க சொன்னே, என்னாச்சு? பொண்ணு தானே, சினிமா நடிகை மாதிரி அழகான ஒரு பொண்ணு இருக்கு. கட்டிக்கிறே நீ? என் ரேஞ்சுக்கு சிம்ரான் மாதிரி இருந்தா ஓகே. என்ன போடுவாங்க? ஒரு 50-60. ஓகே. குடும்பம்? அது சூப்பர் குடும்பம். ஓகே. சொத்து பத்து? அது ஊர்ல பாதி. ஓகே. படிப்பு? படிப்பு இங்கிலீஷ்ல பிச்சு ஓதற. ஓகே. ஏதோ ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும். இதே பேசி முடிச்சிருக்கேன். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல். என்னையா சிக்கல் முக்கலன்ட்டு? அந்த பொண்ணுக்கு இடது கையே இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான் அந்த வேலையெல்லாம் செய்யணும். ஓடி போயிட்டான். இந்த சிம்பன்சி மூஞ்சிக்கு சிம்மரனா பேச்சு போடுவன் பேச்சு. எங்கிட்டயே காமெடி. வாங்க தரகரே, என்ன ஒரே சிரிப்பு மூட்ல வரீங்க? இல்ல, இந்த அழகுநந்தாவுக்கு பொண்ணு பார்க்கணுமா, சிம்ரன் லெவலுக்கு இருக்கணும்ங்கறான். கால ரொம்ப கெட்டு போச்சுங்க. வாங்க வாங்க. வரேன். கோதாவரி, கோதாவரி, தரகர் வந்திருக்காரு, காஃபி கொண்டு வாமா. உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆளே காணோம். சரஸ்வதிக்கு நீங்க கேட்ட மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க வேண்டாமா? அதான் லேட்டு. கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. சாதாரண மாப்பிள்ளை இல்ல, மெட்ராஸ் மாப்பிள்ளை. இதுதான் மாப்பிள்ளை. நிறைய படிச்சிருக்கிறாரு. பயோடேட்டாவை நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்குங்க. மெட்ராஸ் மாப்பிள்ளை. என்ன மெட்ராஸ் மாப்பிள்ளைன்னு சொன்னது ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? ஊரு தான் தூரம். மாப்பிள்ளை நல்ல வேலையில் இருக்காரு. மாசம் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. இது என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல மாப்பிள்ளை ஒரே பிள்ளை, பிச்சல் புடுங்கல் கிடையாது. நம்ம சரஸ்வதி மட்டும் அங்க போனான்னு வச்சுக்குங்க, ஓஹோன்னு இருப்பா. மாப்பிள்ளை பேருக்கு ஏத்த மாதிரி பிரமாதமா இருப்பார். நீங்க தான் போட்டோவில் பாத்துட்டீங்களா? நீங்க மட்டும் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா சட்னி பேசி முடிச்சிடலாம். சரஸ்வதி, இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வர? கோவிலுக்கு போயிட்டு வரேன்க்கா. கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? அம்மாடி, இங்க பாருமா, மாப்பிள்ளை பையன். இப்போ என் கல்யாணத்துக்கு ஒன்றும் அவசரம் இல்லை மாமா. நம்ம சரஸ்வதி வளஞ்ச நெல்லும் சமைஞ்ச பொண்ணு காலகாலத்துல களத்துக்கு போறதாம மரியாதை. சரஸ்வதிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். யாரையாவது காதலிக்கிறாளோ? இத பாருங்க தரகரே, நீங்க சொல்ற மாதிரி தப்பு தண்டாவுக்கெல்லாம் போறவே இல்லை எங்க பொண்ணு. இந்த காலத்துல பெத்தவங்களுக்கு கூட பொண்ணுங்க மதிக்க மாட்டாங்க. ஆனா எங்க பொண்ணு பத்திரமாத்து தங்கம். ஆமா தரகரே, இத்தனை வருஷத்துல அவ இஷ்டப்பட்ட ஒரு சின்ன பொருள் கூட எங்ககிட்ட கேட்டதில்ல. அதே மாதிரிதான் மாப்பிள்ளை விஷயத்திலயும் எங்க இஷ்டப்படி தான் நடப்பேன். அப்போ இந்த சம்மதத்தை முடிச்சலான்னு சொல்லுங்க. உடனே பொண்ணு பக்கம் வர சொல்லுங்க. அதுக்கு என்னமா, உடனே வர சொல்லிடுறேன். பொண்ணை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பரிபூர்ண திருப்தி தான். ஆனா நீங்க எங்க அவசரத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாசத்துக்குள்ளே கல்யாணத்தை வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அப்பவே சொன்னல, மாப்பிள்ளைக்கு இந்த மாசத்துல கல்யாணத்தை முடிக்கணும். இதை விட்டா 3 வருஷத்துக்கு மாங்கல்ய பாக்கியமே கிடையாது. அதெல்லாம் சரி தரகரே, ஒரு மாசம்னாலும் அதுக்கு நாங்க தயாராகணும் இல்லையா? இது பாருங்க, நம்மளுக்குள்ள எந்த ஃபார்மாலிட்டிஸும் வேண்டாம். நாங்க உங்களை ஏதாவது கேட்டோமா? இப்படியே கட்டின சேலையோட உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்புனா கூட எங்களுக்கு திருப்தி தான். உங்களுக்கு சல்லி காசு செலவு கூட நாங்க வைக்க மாட்டோம். சரி, எப்ப நீங்க எங்க வீட்டை பார்க்க வரீங்க? எப்ப வா? இப்பவே உங்க கூட வந்துடுறோம். अरे प्रेम, तुमने मुझे फोन पे बताया किसी को बताओ मत, और तुमने मुझे यहाँ अचानक बुला लिया. क्या बात है? प्यार की बात है. मुझे प्यार हो गया. I'm in love.
பயப்படாதீங்க. அது ஒண்ணும் இல்ல. பாம்பு நம்மளே கடிச்சிருந்தா நமக்கு பயம். என்ன பவானி, எங்க போயிட்டு வர? கிருஷ்ணா அங்கிள் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அவர் தான் ஊர்ல இல்லையே. இல்ல ஆண்டி, அந்த அங்கிள் நேத்தே வந்துட்டாங்க. அப்படியா? ஆமா, நேத்தெல்லாம் உங்களை எங்க காணோம்? நான் நைட் டியூட்டியும் சேர்த்து செஞ்சுட்டு வரேன். பார்த்தா ஆண்டி, ராத்திரியும் பகலும் வேலை செஞ்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க. பை ஆண்டி. அக்காக்கு கல்யாணம்னு உடனே உங்க அண்ணன் குடிச்சிட்டு கும்மாள போட ஆரம்பிச்சு. இங்கதான் தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரி சார், சார் பார்த்து சார். ஓகே சார், நான் வேணா கூட வரட்டுமா சார்? நான் ஸ்டெடி மேன், நீ பார்த்து போ, நான் போய்க்கிறேன். அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. இது நம்ம வீடு இல்லை. இது இதான் கரெக்ட். எங்கே இருக்கு? பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? நாளை என்னப்பா பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க? எம்டியை பாத்தீங்கல்ல? பார்த்தேன். என் இடத்துல இன்னொருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அதான் இது என்ன பண்றதுன்னு தெரியல. கவலைப்படாதீங்க கிருஷ்ணா. உங்ககிட்ட இருக்கிற திறமைக்கு இந்த கம்பெனி இல்லைன்னா என்ன, எத்தனையோ கம்பெனி இருக்கு. அதே மாதிரி இந்த வீடு போனா என்ன, ஏன் வீடு இல்ல, அங்க தங்கிக்கோங்க. நர்மதா, இப்படிலாம் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அப்படியே நான் உங்களை என் வீட்டுல வச்சாலும் என் தொழிலுக்கு நான் போய் தான் ஆகணும். அது உங்களுக்கு பிடிக்காது. என்ன இப்படி மனிதாபிமானம் இல்லாம பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? என் நிலைமை அப்படி. ஆம்பளைங்களை கஸ்டமரா நினைச்சாதான் என் குடும்ப கஷ்டம் தீரும். நீங்க உங்க ஊருக்கு போய் இருங்க, நான் இங்க என் வேலையை பாக்குறேன். என்னைக்காவது நாம திரும்பவும் மீட் பண்ணா அட்லீஸ்ட் ஒரு ஹாய் சொல்லாம போயிடுவீங்க. குட் பை கிருஷ்ணா. பாண்டி பஜார் நடுவில் பாஸ்ட் ஃபுட் எதிரில்ல. பாண்டி பஜார் நடுவில் பாஸ்ட் ஃபுட் எதிரில்ல. தில்பாசா ஜீன்ஸ் போட்டு ஒருத்தி பண்ணாட்டா, அந்த அல்பாசா என்ன பார்த்து சைட் அடிச்சாட்ட. தில்பாசா ஜீன்ஸ் போட்டு ஒருத்தி பண்ணாட்டா, அந்த அல்பாசா என்ன பார்த்து சைட் அடிச்சாட்ட. அவ சுத்தான் கட்ட பண்ணு
ரஷ்ல தான் கிஸ் பஸ்ஸுக்குள்ள ரஷ் அந்த ரஷ்ல தான் கிஸ் பாண்டி பஜார் நடுவில்லே பாஸ்ட் ஃபுட் எதிரிலே பாண்டி பஜார் நடுவில்லே பாஸ்ட் ஃபுட் எதிரிலே கில்பான்சா ஜீன்ஸ் போட்டு ஒருத்தி பண்ணாட்டா அந்த அல்பான்சா என்ன பார்த்து சைட் அடிச்சாட்டா அவ சுல்தான் கடை பண்ணு ரொம்ப சூப்பரான பொண்ணு அவ சுல்தான் கடை பண்ணு ரொம்ப சூப்பரான பொண்ணு நிச்சயதார்த்தமும் கல்யாணம் கோயில வச்சிருக்கோம். ரொம்ப சிம்பிளா முடிக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா நேரம் வேற இல்ல. ஒரு 4-5 ஃபேமிலி தான் கூப்பிட்டுருக்கோம். நீயும் வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முகூர்த்த நேரத்துக்கு எல்லாரையும் போல வராதம்மா, முன்னாடியே வந்துடு. நீ தான் சரஸ்வதிக்கு எல்லாம் பண்ணி விடணும். நேரம் ஆச்சு. போலாமாங்க? வரமா? வரோம்மா. ஊருக்கு தான் அம்மா, ஆனா வீட்டுக்குள்ள சும்மா. இரு பாக்குறேன். போ போ. யோ சேட்டு, உன்னை நாளை காலையில் தானே வர சொன்னேன். இப்ப ஏன் வந்த? அவசரம் ஏன் உனக்கு? அடே சேட்டு வீடு தேட வந்திருக்கேன். ஏன் வந்து கேக்குறேன்? அடே நம்ம அவசரம் உனக்கு என்னப்பா தெரியும்? துபாய் சைக்கிள் போன் மேல போன் போட்டு கரார் பண்றோம். சரி அதை விடு. விசா கூட ரெடி பண்ணிட்டேன். நம்ம ரெடி. நிம்மல் ரெடியா? அதெல்லாம் ரெடியா தான் இருக்கு. மத்த விஷயங்கள்லாம் ரெடியா இருக்கா? அரே யாரை பத்தி என்ன கேள்வி கேக்குறே? இந்த பஜன்லால் சேட் சொன்ன வார்த்தை கரெக்டா இருக்கும். நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் புதுசா இல்லையா தெரியாது. நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் ஃப்ரெஷ். அரே கையடியா. சேட் மகாலட்சுமியோட வரோம். நம்ம வெளியே போய் சொல்றோம். யோ சேட்டு, இது வேணா பழசா இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கிறது புதுசு. அரே சேட் ஜோக் செஞ்சா, ஜோக் செஞ்சா. யோ சேட்டு, இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலையா? அரே சேட் இருக்கான்ல, சேட் பாத்துக்கறான். சேட் பாத்துக்கறான். சேட்டு மசீதான்னு பாரு, இல்ல நம்ம வழி யூஸ் பண்ணிடுவோம். அச்சா சொன்னா, அச்சா சொன்னா. இப்பயா சேட்டு போலாமா? போலாம் போலாம். சேட்டு விட்டு பிடிக்கிறான். அதாவது மகாலட்சுமி இங்க விடுறான்.
இன்ப லட்சுமி அங்க பிடிக்கிறேன். வந்துட்டான். அச்சல் அடிக்கி. அரே எதுக்கு எந்திரிச்சு நிக்கிறே? மரியாதை. சேச்சிக்கு மரியாதை வேணும். பொட்டி நிறைய மகாலட்சுமி கொடுத்துருக்கேன். காசு கொடுத்த பெகல நீ இன்ப லட்சுமி. அரே லடிக்கி சோக்காதான் இருக்கா? அச்சல் அடிக்கி. பைட்டோனா? அரே பைட்டோனா? நம்ம ஒரு மேஜிக் செய்யறான் பாக்குறே. அரே குலாபரா ஏன் தெரியுமா குலாபர வச்சான்? டிம்மில் நம்மள் குலாபி நம்மள்கிட்ட வரான். நம்மள்கிட்ட வரான். குலாபி சேட் சாப்பிட்டா ஹேண்டில் பண்றான். வரேவா வரேவா வரேவா. கட்டி பிடிக்கும் போது கூட கட்டி பிடிச்சா அச்சா நாக்கி இப்படி ஓடி பிடிச்சு விளையாடலாம். பகுத் குஷி. சேட்டு வரா ஓடி பிடிக்கிறான். ஓடுறே ஓடுறே. அரே பாகல் சேட்டு கோட்டு மெடல் உள்ள ரன்னிங்ல இதெல்லாம் ஓடாத. அரே நீ ரொம்ப காஸ்ட்லி. நீ நம்ம இன்ப லட்சுமி. ஓடாதே ஓடாதே. நல்ல ஜகனம். ஓகே ஓகே கையை தள்ளாத. Dia mau bagu berai.
என்னடா காலையில வந்துகிட்டு சார் அண்ணியோட போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு பாருங்க சார். இரட்டை கொலை வழக்கில் இன்று தீர்ப்பு. டேய் டைம் என்னாச்சு? பத்தாது சார். நீ கொஞ்சம் இரு, இத வந்துறேன். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் குற்றவாளி திருமதி சரஸ்வதி கொடுத்திருக்கும் ஒப்புதல் வாக்குமூலத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட சமூக விரோதிகளை தன் கற்புக்கு களங்கம் ஏற்படும் சூழ்நிலையிலும் அவரை காப்பாற்றிக் கொள்ளவுமே கொலை செய்திருக்கிறார் என்பது தெள்ளத் தெளிவாக புரிகிறது. இவ்விரு கொலையையும் தற்காப்பின் அடிப்படையில் நடந்திருப்பதாக கருத்தில் கொண்டு கருணையின் அடிப்படையில் இந்த நீதிமன்றம் திருமதி சரஸ்வதியை விடுதலை செய்ய முன்வருகிறது. காதலிக்க தெரிஞ்சவங்க அந்த காதலை காப்பாத்தும் தெரிஞ்சிருக்கணும். காதலிக்கும் போது இருக்கிற துணிச்சல், அந்த காதலை சரியான நேரத்துல தன்னை பெத்தவங்கிட்ட சொல்ற துணிச்சல் வேணும். இந்த விஷயத்தை எங்க கிட்ட சொல்லியிருந்தீங்களா நாங்க மறுப்பே தெரிவிச்சிருக்க மாட்டோம். சொல்லாததால என்னென்னமோ நடந்து போச்சு. எனிவே பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனிமே எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க, எங்களுக்கு சம்மதம். ஏண்டி பேசி முடிவிடுங்கன்னு சொன்னோனே மழன் கூட போய் பார்க்காம நின்னுடுவீங்களா? பரவாயில்லடி, நீயும் கிருஷ்ணாவும் சேர்றது எங்களுக்கு தான் சந்தோஷம் நினைச்சேன். அந்த வர்ண பகவானுக்கே சந்தோஷம். அதான் மழைய பொழிஞ்சு வாழ்த்திருக்காரு. நல்லா வாழ்த்தினாரு. போ, மழை பலமா வருதுன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் ஒதுங்கி இருந்துட்டு அப்புறமா வந்திருக்கலாம்ல. அக்கா, என்னம்மா? என் மேல அக்கறை காட்டுறதுக்கு எனக்காக நீங்க எல்லாம் இருக்கீங்க. கிருஷ்ணாவுக்கு யாரு இருக்கா சொல்லுங்க? அவரும் தானே நினைச்சாரு. ஹலோ, இப்ப நான் அவரை தான் பார்க்க போயிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத. டேக் ரெஸ்ட். ஓகே, பை. வரேங்க. குட், வெரி குட். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களை ரொம்ப நாள் பார்க்காம இருந்தா பசல நோய் வரும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன காமால வந்திருக்கு? ஐ மீன் மஞ்ச காமால. என்ன டாக்டர் ரொம்ப கேஷுவலா சொல்றீங்க? வேற என்ன சொல்றீங்க? கவலைப்படாதீங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஓகே பண்றேன். ஓகே. குடிங்க குடிங்க ப்ளீஸ். என்னங்க, என்ன இவ்வளவு சீக்கிரம் தூக்கம்? எழுந்துருங்க. என்னங்க, எழுந்துருங்க. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? எழுந்துருங்க. என்ன பயந்துட்டியா? போங்க. என்ன இது? உங்களுக்கு எந்த நேரத்துல விளையாடுறதுன்னு தெரியல. ஏய், உன்கிட்ட விளையாடாம நான் வேற யார்கிட்ட விளையாடுறது? அதுக்காக இப்படியா?
ரொம்ப பயந்துட்டியா? ஒரு நிமிஷம் செத்து பொழைச்சேன். என்னது செத்து பொழைச்சியா? எப்படியோ எனக்காக பொழைச்சல, பொழைச்சுதானே ஆகணும். சரி, இந்தாங்க பால் சாப்பிடுங்க. ஏய், என்ன அப்படி பாக்குற? இந்தா. பால் குடி. சரஸ்வதி, நாளைக்கு நைட் நம்ம சென்னையில இருக்கணும். டிக்கெட் வேற வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? யார் சொன்னா? அது மாமா சொன்னாங்க. ஓ, சோ நாளைக்கு காலையில தம்பதி சகிதமா எங்க எம்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? என்ன சரஸ்வதி, ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, இப்பவே போயிடலாமான்னு நினைச்சேன். ஏய், உனக்கு ரொம்ப தான் அவசரம். ஆமா, இது என்னது? உன் தலையில கொஞ்சமா பூ வச்சுட்டு இங்க இவ்வளவு பூ தொங்க விட்டுருக்காங்க. அசிங்கமா? என்னது, பூ உங்களுக்கு அசிங்கமா? ஏய், நான் பூ அசிங்கம்னு சொல்லல. அது இங்க தொங்குறது அசிங்கமா இருக்கு. அத்தனையும் உன் தலையில இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். ரொம்ப புகழாதீங்க. ஏய், நான் உண்மையதான் சொல்றேன். அப்புறம் 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 என்ன அப்புறம்? மஸ்து மஸ்து நீ மஸ்து, மஞ்சம் எங்கும் ஆபத்து. வஸ்து வஸ்து ஏன் வஸ்து, வயசு வந்த குல்கந்து. தீண்ட வந்தாய் தீர்க்க வந்தாய், தின்ன வந்தாய் தீயானாய். பள்ளி கொண்டாய் பின்னி கொண்டாய், பார்க்க பார்க்க பசி கொண்டாய். மஸ்து மஸ்து நீ மஸ்து, மஞ்சம் எங்கும் ஆபத்து.
சரஸ்வதி, ஏன் கண் கலங்க இருக்கு? ஒண்ணு இல்ல. நீ என்கிட்ட போய் சொல்ற? நான் என்னைக்கு உங்ககிட்ட போய் சொல்லிருக்கேன்? அப்போ என்கிட்ட எதையும் மறைக்கிற? இல்ல இல்ல. மறைச்சிட்டியா? என்கிட்டயா? அப்படி என்கிட்ட எதை மறைச்ச? ஏய், இங்க பார். என்னடாச்சு சொல்லு. இது பார் சரஸ்வதி, நீ சொல்லிட்டாள், இல்ல அப்புறம் நானும் அழுதுருவேன். நான் அழணும் உனக்கு ஆசையா? அப்ப சொல்லு. சொல்ல மாட்டியா? என்னாச்சு? எப்ப தெரியும்? யமுனா தான் சொன்னா. மஞ்சள் கமலிக்கு டெஸ்டுக்கு பிளட் எடுத்தப்போ ஜெனரலா எல்லா டெஸ்டும் பண்ணிருக்கா. அதுல HIV பாசிட்டிவ்னு ப்ரூஃப் ஆயிருக்கா. இது தெரிஞ்சு மணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்ல? சொல்லிருந்தா என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டீங்களே. அதுக்காக உன் லைஃப் இங்க பாரு, இங்க பாரு. எதுக்கு அழணும்? எதுக்காக அழணும்? என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் எல்லாருக்கும் சாவு வருது நிச்சயம். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு சந்தோஷமா சாகலாம். வேண்டாமா? ஏ இந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு வாரமா உங்களை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து செத்து பழிச்சேன். இனிமே என்ன பார்த்து நீங்களும் உங்களை பார்த்து நானும் தினம் தினம் சாகிறத விட தினம் தினம் சாகிறத விட இந்த ஒரு நாள் வாழ்க்கையே போதும்னு. போதும்னா நம்ம சாப்பிட்ட ஜிலேபியில பாய்சன் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற நீ? இப்ப நம்ம செத்துட்டே இருக்கோங்க. இது என் தலையில இருந்து அழகுன்னு சொன்னீங்களே, இந்தாங்க வச்சு எவ்வளவு அழகு பார்க்க முடியுமோ பாருங்க. என்னடா இது தலையில பேனு அட்டம் வச்சிருக்கு. ஏடி பத்மா, இவன் என்ன குழந்தையா பேன் பாத்துக்கிட்டு இருக்கிற? என்ன இப்படி சொல்றீங்க? இவன் நம்ம குழந்தை தானே. குழந்தைதான், அது 20 வருஷத்துக்கு முன்னால. இப்ப அவன் கழுத எந்திரா மேல. என்னப்பா இப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிற? நீயே ஒரு தொல்லை, நான் உன்னை தொல்லை பண்றேனா? பாருமா, அப்பா என்ன திட்டுறாரு. டேய் போடா. ஏங்க குழந்தைய அழ வைக்கிறீங்க? ஐயோ டேய், நாளைக்கு தாத்தாவோட திவசம் தெரியும்ல?
ஐயா நாளைக்கு அம்மா வடை பாயசம்லாம் செய்வாங்களே. சந்தோஷத்தை பாரு தின்ன தூங்கி. டேய் நீ என்ன பண்ற, யாராவது ஒரு பிச்சைக்காரனை பார்த்து நாளை காலையில இங்க வர சொல்லு. அவனுக்கு ஒரு குவார்டர் பாட்டில் கொடுத்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டு வேட்டி துண்டோட 101 ரூபாய் கொடுக்கணும். போய் வர சொல்லு. தினம் வரவனுங்க நாளைக்கு வராம விட்டாலும் விட்டுருவானுங்க. ஏங்க மாமாவோட வாழ்க்கை மோதிரம் எல்லாம் அடமான வச்சிருந்தமே திருப்பிட்டீங்களா? திருப்பிட்டேனே, பத்திரமா இருக்கு. எப்படியாவது கனெக்ட் பண்ண வேண்டியதான். சீக்கிரம் போடா. போ போ. டேய் பாத்து போடா. அப்புறம் நான் சொன்னதெல்லாம் வாங்கி வச்சிட்டல. சபரி எங்கப்பா போற? நாளைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வர சொல்ல போறேன். பிச்சைக்காரன் தானே? நானே உன் வீட்டுக்கு வர சொல்றேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் வர சொல்லுவேன். சரி அதை விடு. ஏன் கண்ணே, ஏன் தலைய சொல்லிடுற? வேன் கடிக்குதா? ஆமா, எப்ப பாரு சும்மா சும்மா கட்டிக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆசிட்ல அதை ஊத்தி குழி சரியா போயிடும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் நல்லா பிச்சை எடுப்பான். நாளைக்கு காலையில உன் வீட்டுக்கு வருவான். நீ போப்பா. மறக்காம சொல்லிட்டு தானே. இதை மறப்பன நீ போகண்ணே. குவார்டர் பாட்டில் 101 ரூபா, வாட்சி, மோதிரம், வடை, பாயசம், அட்ரஸக்க. அம்மா பிச்சைக்காரன் வந்திருக்கேன். நமக்கு முன்னாடி வேற வந்துட்டானே. அம்மா பிச்சைக்காரன் வந்திருக்கேன். என்னப்பா பிச்சை எடுக்கிறவங்க தட்டு வச்சிருப்பாங்க, நீ இலையோட வந்திருக்க? தட்டுல சாப்பிட்டா வியாதி வருதான், அதான் இலையோட வந்திருக்கேன். வந்தமா சாப்பிட்டமா தூக்கி போட்டமான்னு போயிட்டே இருக்கணும். இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. கேட்டுக்கலாம். உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களா, குரலும் 7 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? அது சரி, உனக்குதான் ஆண்டவன் எந்த குறையும் வைக்கல. கை கால்லாம் நல்லதானே இருக்கு. எங்கேயாவது உழைச்சு சாப்பிடலாம்ல, ஏன் வீடு விட பிச்சை எடுக்கிற? வாஸ்தவம் தான். நீங்க கூட தான் இந்த பக்கம் பார்த்தா மும்தாஜ் மாதிரி இருக்கீங்க, இந்த பக்கம் பார்த்தா ஜோதிகா மாதிரி இருக்கீங்க, நேர பார்த்தா ஸ்னேகா மாதிரி இருக்கீங்க, சிரிச்சா சிம்ரான் மாதிரி இருக்கீங்க. மொத்தத்துல நீங்க சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கீங்க. நீங்க ஏன் வீட்டோட இருக்கீங்க? ஐயோ, என் வீட்டுக்காரர் என்ன இப்படி ஒரு நாள் கூட வர்ணிச்சதே இல்ல. பார்த்ததுனால சொல்ல மாட்டாரு. சரி சரி, நீ ரொம்ப பசியோட வந்திருப்ப. நான் போய் இட்லி எடுத்துட்டு வர, சாப்பிடு. மத்தியானம் வடை பாயாசத்தோட சாப்பிட்டுட்டு சாயங்காலம் டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் போகணும். என்ன நீ உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். உட்காரு உட்காரு. சாப்பாடு ஓகே. இதுக்கு என்ன பண்றது? அப்பா, இந்த வேஷத்துக்கு இவ்வளவு மரியாதையா? இனி பிரச்சனையே இல்லை. ஊர்ல எல்லாம் என்ன மறந்துருப்பானுங்க. நல்லா வாச்சு. இங்கிலீஷ்ல எழுதிருக்கு. இந்த காரை எங்கேயோ பார்த்துக்கிறேன். What a beautiful place. நீங்களாடி? இருங்க வேட்டு வைக்கிறேன். அங்கே பாரு, அந்த மவுண்டன் தான் தொட்டபெடா ஹில்ஸ். ஏய், உனக்கு என்ன மேன் வேணும்? யாரை பார்த்து ஏய்ங்கற? ஏய், அன்னைக்கு ஒரு ஆளா இருந்தேன், இன்னைக்கு 3 ஆளா வந்திருக்கேடி. மீதி 2 பேர் எங்க மேன்? உள்ள இருக்காண்டி. அதுக்கு இப்ப என்னன்ற? மரியாதை 2 பேரும் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க. ஹேய், உன்னை நான் கால்ல மிதிச்சே கொன்னுடுவேன். நீ வா. ஏய், மரியாதை மன்னிப்பு கேளுங்க, இல்ல 2 பேர் மண்டையை உடைச்சிருவேன். இப்ப என்ன பண்றது? கால்ல கால்ல கீழே போடியா, அப்பதானே கால்ல உய முடியும். விழுங்க. ரொம்ப
தேங்க்ஸ். தேங்க்ஸா? ஏன்டா பிச்சைக்கார வேஷம் போட்டு வந்து எங்களை ஏமாத்திட்டியாடா? பிச்சைக்காரனா? நான் எவ்வளவு பெரிய கேடி பக்கர் தெரியுமா? நீ கேடி பக்கர்ல வெறும் பக்கர் தான். நான் தான் பாத்துனேன். என்னடா முழிக்கிற? நேத்து நீ கொட்டிக்கும் போது உன் ஒரு பக்கத்து மீச துடிச்சதை இவன் பாத்திருக்கான். என் தாத்தாவோட வாட்ச் மோர்த்தி கொடுத்துரு. விடுங்க கைய. இது உங்க அப்பா வாட்ச் தானே? இது உங்க தாத்தா தானே? வாங்கனே. யாரு? உங்க அப்பா. யாரையும் காணுமே. ஐயோ இவனையும் காணுமே. டேய் இல்ல டேய். நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி போகக்கூடாது 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 போகக்கூடாது. என்னடி இவ போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ போய்கிட்டே இருக்கா? இவளோட லவ் மேட்டர்ல இவ கண்ணுதான் மங்கி போச்சுன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது இவ மூளையும் குழம்பி போச்சுன்னு. வாடி போய் என்ன விஷயம்னு கேட்கலாம். நேத்து ராத்திரி என்னவோ விஷயம் நடந்திருக்கு. அதனாலதான் பித்து பிடிச்ச மாதிரி என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல நம்ம போய் ஏதாவது பேசணும்னு வச்சுக்க, கடிச்சு கொதறினாலும் கொதறிடுவா. ஏன் இங்க வாங்கடி, நான் ஒரு ஐடியா சொல்றேன். போகக்கூடாது 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 போகணும் போகணும் போகணும். ஏய் எங்கடி போகணும்னு சொல்றீங்க? நீ எங்க போகக்கூடாதுன்னு சொல்றியோ நாங்க அங்க போகணும்னு சொல்றோம். நீங்க யார்டி போகணும்னு சொல்றதுக்கு? அவருக்கு உங்களுக்கு என்னடி சம்பந்தம்? அவருக்குன்னா யாருக்கு? இந்த செவருக்கா? கிண்டல் பண்ணாதடி. என் மாமா கங்கா கிட்ட நீ மிலிட்டரிக்கு போலன்னு சொல்லு, என்ன கட்டி வைக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அவர் போயே தீருவேன்னு கண்டிப்பா இருக்காரு. நான் என்ன பண்றது? அதான் அம்மா கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். சரி சரி அழாத. அவர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா கிட்ட வேண்டினத அவர்கிட்ட சொல்லு. நீ போய் சொல்றியா இல்ல நாங்க போய் சொல்லவா? வேண்டாம், நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. என் மாமா தான் ஏதோ கோவத்துல பேசிட்டாருன்னா நீங்களும் பேசிடுறதா? அவருக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடுச்சு. நான் பேசுறது தப்புன்னு சொல்றியா? உங்க மாமா பேசுறது தப்புன்னு சொல்றியா? நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம்ல. அட்ஜஸ்ட்னா எப்படி? என் வேலையை விட்டுட்டு உன்னை கட்டிக்க சொல்றியா? நான் வேணும்னா விட்டுட்டு தான் வரணும். உன் மாமா தான் அப்படின்னு நினைச்சேன். நீ அப்படித்தானா? நாங்க அப்படி நினைக்கிறதுல என்ன தப்பு? நீங்க நினைக்கிறதுலயும் தப்பு இல்ல, நான் நினைக்கிறதுலயும் தப்பு இல்ல. கபரி, நான் சீரியஸா பேசுறேன். விளையாட்டு விட்டு நாளைக்கு காலை 5 மணிக்கு இங்க வந்துரு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா? நாம 2 பேர் மட்டுமா? ஆமா. முதல்ல நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிறேன். ஐயோ நான் வரமாட்டேன். என் அக்காவும் மாமாவும் என் மேல உயிரியே வச்சிருக்காங்க. அவங்க சொல்றதுதான் நான் கேட்பேன். அப்போ அவங்க சொல்லிதான் எனக்கு காதலிச்சியா? உங்க வேலையை விட மாட்டீங்களா? எங்க அம்மா அப்பாவோட ஆசையே இந்த நாட்டுக்கு நான் கடைசி வரைக்கும் உழைக்கணுங்கிறதா. இது பாரு, உனக்காக நான் என்னோட வேலையை தியாகம் செய்ய முடியாது. அப்படி நான் உனக்கு தேவையில்லைன்னா உங்க மாமா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ.
குத்தும் உள்ளாச்சே முன்னால ஊமச்சியானே ஏஞ்சிருப்பு ஊரு எல்லாம் தாண்டி போயாச்சே நானும் காணலாம் ஊமை மூங்கிலா தெரிஞ்சா சொன்னியுந்தா உள்ளூர் வெண்ணிலா உருகும் தீயிலா உனக்கும் வரும் சேதிதா நீனேனோ பாட்டு சத்தந்தா நினப்பு மனச குத்தும் உள்ளாச்சே வாமா பாத்திரம் உருண்டு ஓடிச்சுப்பா. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு அதிர்ச்சி ஆகிற மாதிரி இருந்துச்சு. என் கண்ணுக்கு முன்னாடி டிவி ஸ்டாண்ட் எல்லாமே உடஞ்சி கீழே விழுந்துச்சுப்பா. கங்கா எங்க? கங்கா எங்க காணோம்? கங்கா அங்க பாரு. ஐயோ கொஞ்சம் வழி விடுங்கம்மா. ஐயா கங்கா மிலிட்டரிக்காரன் தான்டா. பாட்டி உள்ள போங்க. மிலிட்டரிக்காரங்க பார்டர்ல மட்டும் இல்ல, இந்த நேரத்துல ஒரு உயிரை காப்பாத்திருக்கேன். மிலிட்டரினா என்ன நிரூபிச்சிட்டேன். வெரி குட். கங்கா, உன்னை மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் கேட்கிறேன். ஆயிரமா ஆசைங்களை மனசுல வச்சிருந்தாலும், கோடி கோடியா பணத்தை கையில வச்சிருந்தாலும், கடைசியா நம்ம கூட வரப்போறது என்ன? கேவலம் ஒண்ணுமே இல்லை. கல்லு தடிக்கு செத்தவனு உண்டு, பாம்பு கடிச்சு புடைச்சவனு உண்டு. அப்படி இருக்கும்போது நீ உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி. நீ பணக்காரன், நான் ஏழை. அந்த நாடு எந்து, இந்த நாடு எந்து ஒரே மண்ட நின்னுகிட்டு வெட்டு குத்து கொலை, ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை இது? ஏன் இந்த கீழ்த்தரமான செயல்? அந்த தெய்வத்துக்கே பொறுக்காதே. ஏன் ஒவ்வொரு மனுஷன் நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறான்? நம்ம குடிக்கிறமே தண்ணி,
அதை கொடுக்கறதே அந்த ஆண்டவன் தான். ஆனா கீழ்த்தரமான ஜனங்கள் அது எங்களுக்கு தான், உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்றானுங்க. பஸ்ஸை உடைக்கிறானுங்க, ட்ரெயின் அடிக்கிறானுங்க, பிரச்சனை மேல பிரச்சனை. இப்பதான் அந்த பிரச்சனை எல்லாம் வருது. எதுக்காக வருது, ஏன் வருது? தெய்வமே, ஒண்ணுமில்லை. இப்போ ஒரு சின்ன நிலநடுக்கம் நம்ம ஊர்ல வந்தது. கொலையெல்லாம் நடுங்கி போய் துண்டை காணும், துணியை காணும்னு எல்லாம் கோயில வந்து சரணடைஞ்சிருக்கோம். இப்படி ஒரு பெரிய சம்பவம் நடந்து நம்ம எல்லாம் மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிருந்தா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால ஒண்ணு மட்டும் சொல்றேன், இயற்கைக்கு எதிரா எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி ஒண்ணும் பண்ண முடியாது. கங்கா, அதே மாதிரிதான் நீயும் காவேரியும் விரும்புறது இயற்கை. இந்த இயற்கைக்கு எதிரா நான் நடக்க மாட்டேன். கவர்மெண்ட் கூட கங்கையும் காவிரியும் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது எந்த அளவுக்கு முடிய போகுதுன்றது தெய்வத்துக்கு தான் வெளிச்சம். ஆனா இந்த காதல் நதிகளை நான் நினைச்சு வைக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. ஓகே, இனிமே நடக்கிறதெல்லாம் நல்லதான் நடக்கும். God is great. God bless. God bless.